வந்தவுடனே அவருக்குரிய வரவேற்புகள் அரோகரம். அந்த வழியிலேயே அவருக்குரிய வரவேற்பு மிகவும் சிறப்பாக அமைந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சிறப்பான முறையிலே அனைவரும் அவரை தொட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நல்ல சந்தோஷம். உங்களுக்கு அமைப்பு ஒன்று இருந்திருக்கு உங்களுக்கு அங்கே காட்டுக்கு விடல. அப்புறம் நாங்கள் இதில் ஒன்று மாணிக்கங்கேரி ஒரு சந்திப்பு. தற்பொழுது சுப்பிரமணி வந்து அடைந்திருக்கிறார். முருகன் ஆலயத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற காட்சி. இப்பொழுது கதிராம ஆலயத்துக்கு முன்பாக சுப்பிரமணி வந்துவிட்டார். சிங்களவர் சிலர் அதை ஆலோக என்று அழைத்ததையும் பார்க்க முடிகின்றது. ஐயா போக விருப்பம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலேயும் பல பிரச்சனைகள் இதை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கு. ஒரு 50,000 ரூபா அந்த கல்முனையில் ஒரு விதைச்சன்ற கேஸுக்கு 50,000 ரூபா காசு நட்டேடு கட்டுதாக முடியுமா? ஆனால் இந்த டோக்குக்கு அந்த காசு கிடைக்கல. இவருக்கு வந்து நாங்கள் கொடுக்குறது சோறும் ஜோக்கட் மட்டும் தான் சாப்பிடுவார். அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லா பண்ணுவோம். கையில் அப்படிதான் மிக எளிமையான முறையில் தான் ஆளை நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கோம். அவர் முருகனை பார்க்க வேணும் தானே. அப்படியே பிந்தி இருந்தால் அங்கே காட்டுக்குள்ள அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை சிக்கல்கள் உருவாயிருக்கும். எல்லாரும் கூடி டென்ஷன் ஆகி கொண்டிருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நாள் 2-3 நாளில் வந்து பக்தர் கூட்டமாக அலையும் போகும். அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் இது சம்பந்தமாக இந்து கலாச்சார அமைச்சர் ரீதியாகவோ அது சம்பந்தமாகவோ பிற விசேடமாக கொண்டு போகிறதுக்குரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டால் தெரியலை. அதன் காரணத்தால் நாங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஐயா இல்லாமல் அதான் இவர் தான் அவருக்குரிய ஓனர் மாதிரி அவர் தான் பதிவு செய்யப்பட்ட அவருக்கு பின்னால் மாதிரி. ஸோ அவர் அனுமதியோட விரைவாக கதிராமத்தை கொண்டு போக வேணும். இந்த பிரச்சனைகளுக்குள்ள சிக்கக்கூடாது, இன்னும் வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் மெயினாக நாங்கள் அவரை கொண்டு வரோம். அவர் வாயில்லா ஜீவன். அவர் வந்து பக்தர் இல்லாமல் அவரை பிரிச்சுட்டு கொண்டு வரணும் அழிகளி கத்துனாரு. புறைஞ்சால் அவர் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டாரு. நீ அவர் அங்கே போய் இறங்கி அவருக்குரிய அங்கே முருகனை போய் பார்க்க வேணும். அவர் அதுக்குரிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதில் ஐயாவோட நான் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து எனக்கு ஒரு சில நண்பர்கள், அதாவது கல்முனையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் ஐயாவோட தொடர்பு ஏற்படுத்தி வந்து இவரை கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா அதுக்குரிய ஏற்பாடு இதுவரையில் வெறும் உறுதியான ஒரு ஏற்பாடு செய்யலை. போலியாக கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படி ஃபேஸ்புக்கில் போது உண்மையாக இவரை கொண்டு போகிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எவரும் முன்வரல. வெளியாகிற செய்திகளை வந்து தவறான முறையில் வெளியாகி கொண்டிருக்கிறாரு. இவர் உண்மையாக போகிறாரா நிற்கிறாரா அதை பற்றி தெரியல. ஆனால் உண்மையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் இவர் போய் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த 7ஆம் தேதி கதிராமத்தை இவர் சேர்வார். இதில் எங்களுக்கு கூட நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முருகன் அருள் கிடைச்சிருக்கிறது நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொலின்றது ஒரு விழிப்புணர்வுக்காகவோ தான். இதை நீங்கள் புரிஞ்சு கொண்டா சரி. காணொலி இணைந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
பாருங்க பாருங்க சுப்பிரமணிக்குரிய வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. கதிராமத்தை வந்து அடைந்தார் சுப்பிரமணி. சுப்பிரமணி தற்பொழுது கதிராமத்தை வந்து அடைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. மிகவும் பிரபலமான முறையிலே